வந்துட்டு மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஃபிஷ் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டோம். நம்ம உப்பு மஞ்சத்தூள் இது எல்லாமே போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டோம். ஸோ இதை வச்சு தான் நம்ம குழம்பு செய்ய போகிறோம். என்ன மீன் பார்த்தீங்கன்னா ஷீலா மீன். ஸோ நார்மல் வந்துடும். தெரியுதா மாமா? புகையாக போட்டு போகிறேன். தெரியுதா? சரி. ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி மீன் குழம்பு செய்ய போகிறோம். மீன் குழம்புக்கு வந்துட்டு மசாலா அரைச்சிக்கலாம். தேங்காய், தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, சோம்பு இது எல்லாமே போட்டு அரைச்சிக்கலாம். எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு கடுகு, தேவையான அளவுக்கு வெந்தயம், கொஞ்சோண்டு ஜீரகம், இது எல்லாமே நல்லா பொரிட்டோம். வெங்காயம் கருவேப்பிலை போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அரைச்சி வச்ச மசாலா போட்டுக்கலாம். மசாலா நல்லா வதங்கிச்சு. வெளி மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஃபிஷ் கறி மசாலா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இது கொஞ்சம் நல்லா வதக்கிட்டுலாம். புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். மசாலா ஸ்மெல்லாம் போட்டோம். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. மாங்காய் போட்டுக்கலாம். மீன் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிட்டோம். ஸோ ஃப்ரீஸ் பண்ண மீன் எப்படி இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. இப்போ குழம்புல போட்டுடலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போது இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். ஸோ குழம்பு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம மீன் போட்டு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், மீன் எல்லாமே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே அழகாக வச்சுக்கோங்க. மாங்காய் போட்ட மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.